நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். கேட்க ரெடியா இருக்கீங்களா? ஒரு காட்டுக்குள்ள சிங்கம் இருந்துதான். அந்த சிங்கத்துக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சான். அது காட்டுக்குள்ள தான் சாப்பிட்றதுக்கு தேடி போச்சான். அது போகிற வழியில ஒரு குட்டி மான் இருந்துதான். அந்த மானை பார்த்ததும் அது பக்கத்தில் போச்சான். அந்த குட்டி மான் இந்த சிங்கத்தை பார்த்தோன்னே ரொம்ப பயந்துச்சான். சிங்கம் பக்கத்தில் போய் அந்த மானை சுட்டி சுட்டி பார்த்துச்சான். மானுக்கு ரொம்ப பயமாக இருந்துதான். அந்த சிங்கம் மானோட காதில் போய் பேசிச்சான். முதல்ல சிங்கம் ஒரு மானோட குட்டி காதில் பேசிச்சான். அந்த கை காட்டினோடனே தாவி தாவி அவங்க அம்மாட்ட வச்சான். அவங்க அம்மாட்ட போயிட்டு சிங்கம்கிட்ட பேசிச்சுமான்னு சொல்லிச்சான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப அடிச்சான். சிங்கம் உன் காதில் எப்படி பேசிச்சு அப்படி சொல்லி கேட்டாங்களாம். அந்த சிங்கம் என் காதில் என்ன சொல்லிச்சுன்னா சொல்லட்டுமா? சிங்கம் என் காதில் சொல்லிச்சு, காத்துல என்ன மாதிரியே நிறைய விலங்குகள் இருக்காங்க. நீ இந்த தண்ணியா இருக்கிறத பார்த்தேன்னா அவங்க உங்களை கொழுத்து தின்னுடுவாங்க. அதனால நீ உங்க அம்மா விட்டு எங்கேயும் தண்ணியா போகக்கூடாது அப்படின்னு எனக்கு சொல்லி இருக்கிற இடத்த எனக்கு காட்டினாங்க சிங்கம். நான் ஓடி வந்துட்டேன் அவங்க கிட்ட. அவங்க அம்மா பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம். வா அந்த சிங்கம் எங்கே இருக்குன்னு போய் பார்க்கலான்னு போய் பார்த்துச்சான். அப்போ தான் தெரிஞ்சுதான் அந்த சிங்கத்தை சுற்றியும் அந்த சிங்கத்தோட குட்டி இருந்துச்சான். பார்த்துட்டு அவங்க அம்மா சொன்னாங்களாம், இந்த மாதிரியே சிங்கத்தை குட்டி பாப்பாவாக இருக்கு, அதனால தான் உன்னை பத்திரமா அம்மா கிட்ட போக சொல்லியிருக்கு.